ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் ராஜா, இது உங்கள் வகுப்பறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேரை கேட்டாலே ரசிகர் மட்டுமல்ல, கிரிக்கெட் பந்து கூட துள்ளி குதிச்சு ஓடும். அவர்தான் கிரிக்கெட் உலகின் கடவுள், மட்டைப்பந்து ஜாம்பவான். யார் இவர்? வாங்க பார்க்கலாம். உலகத்தில் வாழும் அனைத்து இந்திய மக்களுக்கும் ஒரு தாரக மந்திரமாக விளங்கியது இவரின் பெயர். லட்ச கிரிக்கெட் வீரர்கள் வந்தாலும் இந்த வீரனை மட்டும் யாராலும் மறக்க முடியாது. இந்திய மக்கள் அனைவரும் ஒரு நிமிடம் எந்த வேளையும் பார்க்காமல் கிரிக்கெட் ஆட்டத்தை மட்டும் கவனம் செலுத்த வைக்க முடியும் என்றால் அது இவரால் மட்டுமே முடியும். அவர்தான் சச்சின் டெண்டுல்கர். This prose is a tribute by the master of cricket Sachin Tendulkar to his coach Ramkan Achrekar. ஸோ இந்த லெசன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 9th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் த லேர்னிங் த கேம், நம்ம சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு லெசன். ஸோ இதில் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைட் த ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்வென்ட் பை சச்சின் டு பிகம் எ கிரேட் கிரிக்கெட்டர். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நேம் கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக கொடுக்கலாம். ஆனால் அச்சீவ் பண்ண ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடி அவங்க லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் பிகம் டு அண்டர்வென்ட். ஸோ இந்த லெசன் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், அது மட்டும் இல்லாமல் ஹவு த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹோல் செட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் லைஃப்பை எப்படி ஹீ பிகம் டு ஓவர் கம் ஆல் த ஆப்ஸ்டேக்கிள்ஸ், ஸோ எல்லா தடைகளை மீறி எப்படி ஒரு லைஃப் அச்சீவ் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு லைனாக பார்ப்போம். From a very early age, I played tennis ball cricket with my colony friends. I loved watching cricket on television and in our games. I often tried to emulate the mannerism of my favorite players, Sunil Gavaskar and the West Indian legend Viv Richards. But it was not the just batsman that I studied. I also loved bowling. Throughout my career, I have actually bowled a lot in the nets. ஸோ இதில் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய பயோகிராஃபி தன்னோட ஓன் செல்ஃபாக அவரே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருடைய சிறு வயசில் பார்த்தீங்கன்னா அவர் தெருக்களில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பாலில் வந்து கிரிக்கெட் விளையாடுவார். அவர் கிரிக்கெட் விளையாடுறதை விட அவர் கிரிக்கெட் மேட்சை டிவியில் பார்க்கறது ரொம்ப அவருக்கு பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடிச்ச 2 வீரர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பாணின்னு சொல்லக்கூடியது, அதாவது அவங்க மேனரிசம் சொல்கிறதுனா பாணின்னு சொல்கிறது. ஸோ அந்த பாணியை வந்து அவர் என்ன பண்ணார், ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுவார். அது யாராரு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சுனில் கவாஸ்கர் அண்ட் செகண்ட் ஒன் அண்ட் வியன் ரிச்சர்ட்ஸ். ஸோ 2 பேர்த்தையும் நான் ரொம்ப அழகாக அவர் ஃபாலோ பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா பந்து வீசுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம பார்க்கணும் சச்சின் அப்படின்னா ஸோ த கிரிக்கெட் பேட்ஸ்மேன், கிரிக்கெட் பிளேயர், ஸோ அவர் வந்து நல்லா விளையாடுவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா எது ஃபேவரட் அப்படின்னா அவர் பால் போடுறது அப்படிங்கிறது, அதாவது பந்து வீசுவது அப்படிங்கிறதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுல்டு எ லாட் இன் த நெட் அப்படிங்கிறது அவர் வலைப்பயிற்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பவுலிங் போட்டு ட்ரை பண்ணுவார். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேரில் கொடுத்துருக்காங்க. I was then studying in the New English School, Mumbai, but my brother Ajit knew that compared to other school in Mumbai, Sardasam Vidya Mandir, where Ramkan Achrekar sir was the cricket coach, gave due importance to the game of cricket. He ran summer camps too. Ajit one day took me to the camp to get trained under sir. Anyone could come for trial at the camp, but then it was up to Sir to decide who to accept. I was 11 years old then. Achrekar sir, as I referred to him, started playing cricket at the age of 11 in 1943, which is the age I was when I went to him for the first time. So இந்த பேரால பார்த்தீங்கன்னா I was then studying in the New English School, Mumbai. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் எங்கே படித்தது அப்படின்னா ஆங்கில பள்ளி அப்படிங்கிறது மும்பையில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து அவர் படித்தார்.
ஆனா அவருடைய பிரதர் அவரோட சகோதரர் அஜித் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அந்த வித்யா மந்திர் ஸ்கூல், அதாவது சர்தாஸ்ரம் வித்யா மந்திர், அதாவது சாரதான்னு சொல்றது தான் அந்த சர்தாஸ்ரம் போட்டிருக்காங்க. சாரதா வித்யா மந்திர் ஸ்கூல். ஸோ அங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்புட்ன்னா, அந்த 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 பள்ளியில வந்து அவர அழைச்சிட்டு போய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறாரு. ஏன் அப்டின்னா, அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாளர் வந்து ராம்கன் அச்ரேக்கர் அப்படிங்கிறது அங்க தான் வந்து பணிபுரியிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, கோடை காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நெறைய வந்து வகுப்புகள் நடத்திட்டு இருக்காரு. அதாவது கிரிக்கெட்டுக்காக பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணா அவர் பயிற்சி வகுப்புக்கு வரலாம். ஆனா, பயிற்சி வகுப்புக்கு தேவையானவங்கள தேர்ந்தெடுக்கிறது அவர்தான். ஏன் அப்டின்னா, அவர்ட்ட ஒரு இம்பாக்ட் பண்ணணும். நல்லா விளையாண்டா மட்டும் தான், அவருக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் பண்ண எடுத்துக்குவாரு. ஸோ அப்படிதான் என்ன பண்ணிருக்காரு அப்டின்னா, நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா, 11 வயசுல அவர் முதல்ல அந்த கிரிக்கெட் விளையாட அவர்ட்ட வந்து ஜாயின் பண்ண போறாரு. நம்ம அஜித் சார்ட்ட. அஜித் வந்து அவர அழைச்சிட்டு போறாரு. அப்படி அழைச்சிட்டு போம்போது அவரோட வயசு பார்த்தீங்கன்னா, 11 வயசு. சேம் திங் பார்த்தீங்கன்னா, 1943ல அச்ரேக்கர் சாரும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முதல்ல கிரிக்கெட் விளையாட போறாரு. அப்ப அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இதுதான் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, அவர் இதுல கம்பேர் பண்ணி சொல்றாரு. I had never batted in the nets before and felt somewhat overawed with so many people around. When I was asked to bat, I was not at all comfortable with Sar watching me so closely. I failed to make an impact. Sar called Ajit aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was a little older. ஸோ இந்த பேரெல்லாம் நம்ம சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்ல வராரு அப்புட்ன்னா, அவர் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்றது இதுதான் முதல்ல. ஏன் அப்புட்ன்னா, அவர் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பிளேயர். அவர் தெருவுல தான் அவரோட பசங்க கூட விளையாண்டுருந்தாரு. அதுவும் டென்னிஸ் பால்ல. ஸோ முதல்ல வந்து என்ன பண்றாரு அப்புட்ன்னா, அந்த நெட்ஸ்ல விளையாடுறதுக்கு கூப்ட்டுருக்காங்க. ஸோ வந்து இப்ப என்ன பண்ணணும் அவர செலக்ட் பண்ணணும். யார் அப்புடின்னா, நம்ம அச்சேகர் சார் செலக்ட் பண்ணோம் அப்டின்னா, ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட்ட வந்து ஏற்படுத்தணும். பட் சச்சின் டெண்டுல்கர் சொல்றாரு, "ஐ ஹேட் நெவர் பேட்டட் இன் த நெட்ஸ் பிஃபோர்." இதுக்கு முன்னாடி நெட்ஸ்ல நான் விளையாண்டது இல்ல. அண்ட் ஃபெல்ட் சம்வாட் ஓவர் அவுட் வித் சோ மெனி பீப்பிள் அரவுண்ட். எல்லாரும் அவனை சுத்தி நின்னு பார்க்கும்போது அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்புட்ன்னா, ஒரு சௌகரியம் இல்லாம, ஒரு அசௌகரியமா வந்து என்ன பண்றாருன்னா, அவரு ஃபீல் பண்றாரு. ஸோ வென் ஐ வாஸ் ஆஸ்க்டு டு பேட், அவர் பேட் பண்ண அவர கூப்பிட்ட பொழுது, எல்லாரும் என்ன எப்படி பார்க்குறாங்க அப்புட்ன்னா, வாட்சிங் மீ சோ க்ளோஸ்லி, அவர் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. இப்ப நம்மளே பார்த்தீங்கன்னா, ஒரு மேடையில ஸ்பீச் பண்ணும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, ஒரு ஷிவரிங் வரும். அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்டின்னு வரும். ஸோ எல்லாமே ஃபர்கெட் ஆயிடும். சேம் திங் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் க்ளோஸ்ல பார்க்கும்போது, ஸோ ஹி காட் ட்ரபிள்ட் அட் தட் டைம். ஸோ ஐ ஃபெயில் டு மேக் அன் இம்பாக்ட். அவரால என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்த, நான் நல்லா விளையாடும் அப்படிங்கிற தாக்கத்த அச்சரேக்கர் சாருக்கு ஏற்படுத்த முடியல. ஸோ ஃபெயில் ஆயிட்டாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, சார் கால்ட் அஜித், அதாவது அச்சேகர் சார் வந்து அஜித்தை கூப்பிட்டு தனியா கூப்பிடுறாரு, அசைட் அப்படின்னா தனியா, அண்ட் இன்ஃபார்ம் பண்றாரு என்ன அப்படின்னா, ஐ வாஸ் பெர்ஹாப்ஸ் டூ யங் டு மேக் த கேம்ப். ஸோ இந்த கேம்ப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹி ஷுட் பிரிங் மீ பேக் வென் ஐ வாஸ் எ லிட்டில் ஓல்டர். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இவர் என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வயது, அதாவது இன்னும் கொஞ்சம் வயது ஆனதுக்கு அப்புறமேலுக்கு, அது 11 வயசுல வந்திருக்காரு சின்ன வயசுல. ஸோ இன்னும் என்ன ஒரு சில வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமேக்கு என்ன பண்ணுங்க, இவரை கிரிக்கெட் விளையாட கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணா நம்ம அஜித் சார் கிட்ட நம்ம அச்ரேக்கர் சார் சொல்றாரு. My induction into the Mumbai cricket circuit would have ended in failure but for Ajit's insistence. Having seen me play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Achrekar sir. He explained that I was nervous and asked sir to give me one more opportunity. However, he suggested that while doing so, sir should pretended to go away and then watch from a distance. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மை இன்டெக்ஷன் இன் டு த மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் குட் ஹாவ் எண்டட் இன் ஃபெயிலியர். அதாவது அவருடைய அந்த கிரிக்கெட் வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த மும்பை சர்க்கியூட்டுக்குள்ள, அதாவது அந்த 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 கோச் பண்ணுற அந்த இடத்துல, சரிங்களா, அவரோட லைஃப் வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிற நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து இன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா வலியுறுத்தான் அர்த்தம். என்ன வலியுறுத்துற அப்படின்னா, ஹேவிங் சீன் மீ பிளே இன் த காலனி, அவர் காலையில் விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டர் தேன்
இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அச்சேக்கர். அச்சேக்கர் சார் முன்னாடி கொஞ்சம் அந்த பயத்தில் நர்வஸில் அவரால் சரியாக விளையாட முடியல. ஸோ ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா காலனியில் அவரோட ஹீட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் சொல்கிறாரு, ஹீ எக்ஸ்பிளைன் தட் ஐ வாஸ் நர்வஸ் அண்ட் ஆஸ்கர் சார் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ என்ன பண்ணுங்க, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க என்னோட தம்பிக்கு, என்னோட சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுங்க அது சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சார் சுட் pretended to go away and then watched from the distance. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு போயிட்டு ஒரு டிஸ்டன்ஸில் நின்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வாட்ச் பண்ணுறாங்க. Sar agreed. Before long, I was asked to bat again, and without Sar's trained eyes scrutinizing me, or so I thought, I felt more at ease and soon started to hit the ball well. This time, Sar agreed to let me join the camp. I was delighted, and I must say it was an opportunity that transformed my life. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சார் அக்ரீடு, அவர் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து கேட்டதுனால, இன்சிஸ்டன்ஸ் பண்ணதுனால அவர் ஏற்றுக்க. ஸோ தே வாட்ச்டு ஹிம் ஸோ ஃபார் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அவர் வாட்ச் பண்ணுறாங்க. அப்படி வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சுலபமாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் காலத்தில் ரொம்ப சுலபமாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா அவர் வந்து எல்லா பாலையும் ரொம்ப அழகாக ஹிட் பண்ணி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினார். ஸோ அதனால் அப்படின்னா சார் வந்து அவர் அக்ரி பண்ணிட்டார். எதுக்கு அக்ரி பண்ணுறாரு அப்படின்னா அந்த கேம்பில் அவரை ஜாயின் பண்ணிக்க. இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையே ஒரு ஒரு மாற்றுதல், ஒரு திருப்புதல் கொண்டு வருது அப்படின்னா அந்த டைம் தான். ஸோ ஃபஸ்ட்டே ஒரி பண்ணார். இன்ஃபேக்ட் பண்ண முடிய நினச்ச கொஞ்சம் நேரத்தில் ஆஃப்டர் the scrutinizing eyes so far become back. ஸோ கொஞ்சம் பின்னாடி போனது என்ன பண்ணார் அப்படின்னா ரைட் அவர் நல்லா ஹிட் பண்ணார், ஒரு கிரேட் இம்பாக்டை கொடுத்தாரு. இப்போ என்ன பண்ண லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. The camp involved a session every morning and evening at Shivaji Park. I would practice between 7:30 a.m. and 10:30 a.m. in the morning. Then I had come back in the afternoon practice till late evening. ஸோ இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃப்டர் ஹி செலக்டட், அவர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிவாஜி பூங்காவில் தான் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே பயிற்சி எடுக்க போகிறாரு. அங்கே தான் அவர் வந்து சம்மர் கேம்பும் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ காலையில் 7:30 ஆரம்பித்தார் அப்படின்னா 10:30 மணிக்கு வந்து அந்த பயிற்சி முடியுற மாரி இருக்கும். அது முடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் கம் பேக் இன் த ஆஃப்டர்நூன் அண்ட் ப்ராக்டிஸ் டில் த ஈவினிங். ஸோ அடுத்த ஆஃப்டர்நூன் வரணும். ஆஃப்டர்நூன் ப்ராக்டிஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லேட் ஈவினிங் வரைக்கும் அவர் அங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு த ஷெட்யூல் வாஸ் ரிகரஸ் அண்ட் ஐ வுட் பி எக்ஸாஸ்டு பை த எண்ட் ஆஃப் த டே. ரிகரஸ் அப்படிங்கிறது அந்த வந்து ஒரு கடுமையான அந்த ஷெட்யூல். அந்த ஷெட்யூல் என்ன பண்ணிப்பாரு முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு எக்ஸாஸ்ட் அப்படின்னா அவரே என்ன பண்ணாருன்னா ஒரு இப்படி ஒரு துவந்து போன மாரி ஒரு மாதிரியாக என்ன பண்ணாருன்னா துவந்து போயிடுவார். அந்த விளையாண்ட அந்த சோர்வாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது. ட்ராவலிங் டு சிவாஜி பார்க் டுக் 40 minutes from my house in Bandram and I had to catch an early morning bus to make it on time. ஸோ என்ன பண்ணுற அப்படின்னா அவருடைய வீட்டில் இருந்து, அதாவது சிவாஜி பார்க்லேருந்து அது வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 minutes ஆகும். 40 minutes அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20 to 30 kilometers அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அவர் டிஸ்டன்ஸ் என்ன பண்ண அப்படின்னா அவர் ஃபுல் டே வந்து விளையாண்டுட்டு ஸோ அவர் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகணும். திருப்பி என்ன பண்ணணும் ஏர்லி மார்னிங் ஏன்னா 7:30 என்ன பண்ணாலும் அவருடைய அந்த ட்ரைனிங் வந்து பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏர்லி மார்னிங் வரை என்ன பண்ணணும் திருப்பி வந்து ரெடி ஆகணும். ஸோ இதுவே என்ன பண்ணால் ஒரு ரிகரஸ் ஷெட்யூல் அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் தான் ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அஜித் அக்கம்பைன்ட் மீ டு கெட் மீ யூஸ்டு டு த ரொட்டீன். ஸோ என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவங்க அண்ணன் அஜித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து கூட்டிகிட்டே போயிட்டு திருப்பி வந்து கூட்டிகிட்டு அழைச்சிட்டு வருவார். ஸோ அதுக்கப்புறமே ட்ராப் அவுட் ஆனிச்சு ரைட்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா வருவார். நெக்ஸ்ட் அதை பார்த்து நமக்கு தெரியும். ஸோ டியூரிங் த பஸ் ஜேர்னிஸ் ஹீ வுட் டாக் மீ about the nuances of batting. ஸோ நியூஆன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நுட்பங்கள் எப்படி விளையாடு அப்படிங்கிற நுட்பங்களை வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். யார் அப்படின்னா நம்ம சச்சின் டெண்டுல்கரோட பிரதர் நம்ம அஜித் டெண்டுல்கர் ரைட். ஐ வாஸ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் திஸ் கன்வர்சேஷன் இன் லாட் பிகாஸ் ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். இன்ஃபேக்ட் தட் ஒன் திங் தட் ஐ ஹாவ் கெப்ட் வித் மீ ஆல் மை கேரியர் இஸ் நோட் தட் அஜித் கிவ் மீ அ கண்டெய்னிங் சம் தாட்ஸ் அபவுட் பேட்டிங். ஸோ என்ன பண்ண அப்படின்னா இந்த பேட்டை எப்படி வந்து அதை பிடிக்கணும் ஸோ அப்படிங்கிற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் முழுவதுமே வந்து லைஃப் ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலாக அதை சொல்கிறாங்க. இட்ஸ் சர்வ்டு
ஆஸ் எ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல். ஸோ அவர் லைஃப்க்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சொந்த ஒரு கையேடா அவருக்கு வந்து இருந்துச்சு. அவர் லைஃப் வந்து மாற்றுவதற்கு ஒரு நுட்பங்களாக கொடுத்தது எல்லாமே யாரு கொடுத்தாங்க அப்படின்னா அஜித்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காரு. அதுவும் என்ன பண்ணா ஒரு மேனுவலாக அவர் பின்பற்றி வராரு. As a child, I had only one set of cricket clothes, and the routine was to wash them as soon as I had returned from the morning session. While I had my lunch, the clothes would dry out in the sun, and I would wear them again in the afternoon. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு, ஒரு 11 வயசுல ஒரு குழந்தை தான். அவர் என்ன பண்ண அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு செட் ஆஃப் கிரிக்கெட் அந்த க்ளோத், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட் சொல்லக்கூடிய அந்த டிஷர்ட்டு, அந்த ஷர்ட், அந்த லோயர். ஸோ அது என்ன பண்ணுறான், அதை போட்டு தான் அவர் விளையாட்டுருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஒன் செட் ஆஃப் க்ளாத் தான் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, இட் ரொட்டீன் வாஸ் டு வாஷ் தம் அஸ் சூன் அஸ் ஐ ஹட் ரிட்டர்ன் ஃப்ரம் த மார்னிங் செஷன். ஸோ மார்னிங் செஷன் என்ன பண்ண அப்படின்னா அவர் ஒன்றா அதுக்கு ஈவினிங்கே என்ன பண்ண அப்படின்னா அவர் வாஷ் பண்ணிக்கணும். அது நைட்டுக்குள்ளே ஃபுல்லாக காயும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ காஞ்சிருந்தாலும் திருப்பி ஏர்லிங் மார்னிங் அதை போட்டு விளையாடணும். அது ஃபுல்லாக சொட்டிங் ஆகும். சொட்டிங் ஆனது அப்புறமேலுக்கு ஆஃப்டர் லஞ்சுக்கு என்ன பண்ணணும், திருப்பி அதே போட்டுட்டு திருப்பி விளையாட முடியாது. அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை திருப்பி வந்து வாஷ் பண்ணி அதை காய வச்சுட்டு திருப்பி லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு வைல் ஐ ஹர்ட் மை லஞ்ச் த க்ளோத்ஸ் வுட் ட்ரை அவுட், அதை காய வச்சுட்டு என்ன பண்ணுவார், லஞ்ச் முடிஞ்சிட்டு அந்த சன் வெளிச்சத்தில் காய வைப்பார். ஐ வுட் வியர் தம் அகைன் இன் த ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவார், திருப்பி அதே செட் ஆஃப் க்ளாத் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து அவர் வியர் பண்ணிக்கிறார். வியர் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு த பேட்டர்ன் வாஸ் ரிப்பீட்டட் இன் த ஈவினிங் ஸோ தட் ஐ குட் யூஸ் த சேம் செட் ஆஃப் க்ளோத் த ஃபாலோவிங் மார்னிங். ஸோ என்ன பண்ணுவோம், அதே தான் திருப்பி பண்ணி ஆகணும். மார்னிங் வந்து யூஸ் பண்ணது ஆஃப்டர்நூன் வாஷ் பண்ணும், ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் திருப்பி வாஷ் பண்ணும், திருப்பி ஏர்லிங் மார்னிங் போகணும். ஸோ இது ரொட்டீனாக இருக்குது. அவர்கிட்ட இருக்குது ஒன் செட் ஆஃப் க்ளாத் தான் அவர்கிட்ட இருக்குது. ஸோ தி சிஸ்டம் ஒர்க்டு வெல் அப்பார்ட் ஃப்ரம் மை பாக்கெட். ஸோ எல்லாமே ரைட்டாக தான் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எப்பயும் என்னது அடிக்கடி துவைச்சி அந்த ஈரத்தில் காஞ்சி இருக்கிறதுனால அதோடைய பாக்கெட் மட்டும் எப்பவுமே வெட்டாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ப்ராக்டிஸை அங்கே கன்டினியூ பண்ணுறாரு நெட்ஸில். ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ எல்லா டைமுமே நம்மளுடைய அந்த பாக்கெட் அந்த சைடு மேட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈரமாக இருந்தது அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் கொடுக்கும், ஒரு மாதிரியான ஒரு நர்வஸ் ஃபீலிங் கொடுக்கும், சரிங்களா, ஒரு அசௌகரியமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். சரியாக வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் இருக்காது. பிகாஸ் ஆஃப் ஃபுல்லாக வெட்டிங்கில் இருக்கும். அந்த பாக்கெட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங்கில் இருக்கும். ஸோ சரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. பட் இருந்தாலும் ஹீ ஓவர் கம் தட், அதையும் வந்து தாண்டி தான் வந்திருக்காரு. தேர் வாஸ் நெவர் குவைட் எனஃப் டைம் ஃபார் த பாக்கெட்ஸ் ட்ரை அவுட். ஸோ அது கம்ப்ளீட்லாக அந்த ட்ரை அவுட் ஆகிறதுக்கான டைம் அவர்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா அந்த செஷன் ரொம்ப எப்படி இது ரிகரஸ், ஒரே ஒரு கரடுமுரடான ஒரு டைம். மார்னிங் 7:30 to 10:30 வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது 2 or 3 டைம்ஸ் ஒரு வாஷ் பண்ணி போடுறதுக்கு. ஸோ அந்த பாக்கெட் அப்படிங்கிறது எப்பவுமே வெட்டாக தான் இருக்கும். அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பை த மிடில் ஆஃப் த சம்மர் அப்படிங்கிறத நம்ம அடுத்து என்னன்னு பார்ப்போம். By the middle of the summer camp, Saur had started taking an active interest in my batting, and at the end of the 2 months informed Ajit that I had the potential to be a good cricketer if I practiced all year around. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து அவருடைய அந்த சம்மர் கேம்ப் கிட்டத்தட்ட வந்து அந்த மிடில் ஆஃப் த டேஸில் இருக்குது. அது 2 மந்த் வந்து கடந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டிங் ஸ்டைலில் வந்து யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படின்னா நம்ம வந்து அச்ரேக்கர் சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் பவர் இருக்குது யாருக்கு அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருக்கு. ஸோ அதை வியந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இவர் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரராக ஆவாருன்னு சொல்லிட்டு யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா அஜித் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அது இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, இஃப் ஐ ப்ராக்டிஸ்ட் ஆல் இயர் ரவுண்ட். ஸோ அவர் வருஷம் ஃபுல்லாக அப்படின்னா எல்லா நாளுமே அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரராக அவருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹவிவர் my school, the New English School in Bandra, did not have a cricket facilities, and Sir was keen for me to change school if I wanted to pursue the cricket seriously. ஒருவேளை கிரிக்கெட் தான் என் லைஃப் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, அதாவது சச்சின் டெண்டுல்கர் வாழ்க்கை அப்படின்னா, ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய ஸ்கூலை மாற்றுங்க. ஏன் அப்படின்னா அவர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் பந்த்ராவில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் விடத்துக்கான ஸ்பெஷலிட்டிஸ் வந்து அங்கே இல்லை. ஸோ அவர் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சர்தாசரம் வித்யா மந்திர் ஸ்கூலில் தான் அவருடைய ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து அஜித் சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவனை அங்கே மாற்றுங்க, கண்டிப்பாக அவன் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்மரமாக இருந்தார் நம்ம அச்ரேக்கர் சார்.
One evening, Sar called my father and put forward his suggestion. Ajit was in the room with my father at the time, and they both accepted that it was necessary if cricket was to be my priority. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நாள் ஒரு மாலை பொழுதுல நம்ம அச்ரேகர் சார் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் அவரோட அவங்க ஃபாதர் கூட வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அஜித்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கிட்ட வந்து அதே அறையில் தான் அஜித்தும் அவங்க அப்பாவும் ஒன்றா இருக்காங்க. ஸோ அச்ரேகர் சார் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிறது சச்சின் டெண்டுல்கருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, ஸோ என்ன அதுக்கு பண்ணணும் அப்படின்னா, அது முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா, மை ஃபாதர் sat me down and explained that while he did not have any objection to my changing school, I should do so only if I was really serious about playing cricket. அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை. அதாவது பள்ளியை மாற்றுவதற்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை. ஸோ அச்சேகர் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பள்ளி மாற்ற எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை அப்படின்னா, நீ வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுங்க. அது யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னோம்னா, அச்சரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித், அதாவது சச்சின் டெண்டுல்கரோட அப்பா கிட்டையும் அண்ணன் பார்த்தீங்கன்னா அஜித் கிட்டையும் என்ன பண்றாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது இதுதான் ப்ரியாரிட்டி. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுங்க அப்புறம் அவனுக்கு சச்சின் டெண்டுல்கருக்கு நீங்கள் ஸ்கூலில் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐ அஸ்யூர்டு ஹிம் I was, and so it was agreed that I should move to Sadasam Vidya Mandir where the Achrikar sir was the cricket coach. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரைட் இதுதான் வந்து ஒரு சரியான சொல்யூஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட இடத்துக்கு மாற்றுறாங்க. யாரோட இடத்துக்கு அப்படின்னா, சதாசம் வித்யா மந்திர் இருக்கிற நம்ம அச்ரேகர் சாருடைய அவங்க இடத்துக்கு இவரோட ஸ்கூலில் இப்போ மாற்றுறாங்க. ஸோ மாற்றினதுக்கு அப்புறமேலுக்கு ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ் வேர் கெட்டிங் சேனல்டு இன்டு கிரிக்கெட். இதுதான் ரொம்ப முக்கியம், சேனல்டு இன்டு கிரிக்கெட். ஸோ அவரோட அனைத்து எனர்ஜியும் எல்லா சக்தியும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து பயன்படுத்துறது. ஸோ ஹி நெவர் கான்சன்ட்ரேட்ஸ் எனி திங், யார் எதுக்குமே கான்சன்ட்ரேஷனே கிடையாது, ஒன்லி கான்சன்ட்ரேஷன் டு த கிரிக்கெட். அந்த கிரிக்கெட் மட்டும்தான் அவர் கான்சன்ட்ரேஷன் பண்றாரு. ஸோ நம்ம கோல் செட்டிங்ல நம்ம முக்கியமாக ஒன்று, ஸோ வென் வி ஹேவ் டு challenged something means we want to channeled into our activity. நம்ம ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும், channeled into that goal. அந்த கோலுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணணும். தட் இஸ் ப்ரியாரிட்டி ஃபார் அஸ். அது நம்மளுக்கு முக்கியம், தேவைப்பட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நேராக ஓடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, which acted as a kind of safety value. ஸோ என்ன பண்ணலாம், இதுதான் உனக்கு ரைட், இதுதான் வந்து கண்டிஷன் 1. ஸோ இதுதான் உனக்கு சரியான ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் வராங்க. மை ஃபாதர் ஆல்வேஸ் செட் தட் all he wanted me to do was give it my best effort without worrying about the result. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணல, எந்த ஒரு ஒரியும் பண்ண கிடையாது, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ண ஒரு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பலனை எதிர்பார்க்காம செய்ய பற்றியா அதுமாரி என்ன பண்ணுறா அப்படின்னா இவரும் வந்து அனுப்புறாரு. சார் ரைட், ஸோ இப்போக்கி அவனுக்கு வந்து இதுதான் அவனோட ஃபீச்சர்ஸ், கிரிக்கெட் தான் ஃபீச்சர்ஸ். ஸோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுப்புறாரு. ஸோ எந்த ஒரு பேரண்ட் என்ன பண்ணிட்டாங்க இதுமாரி அனுப்பட்டாங்க. ஸோ ஸ்டடீஸ் வேணும், ஸ்டடீஸ் மேலே முடிக்கணும், ஸோ ஆஃப்டர் தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னா. ஸோ இங்கே என்ன பண்ண அப்படின்னா நம்ம சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் அப்படிங்கிறது அதுக்கு வந்து செகண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி மட்டும்தான். ஸோ ப்ரியாரிட்டி கொடுத்து அதை வந்து என்ன பண்ணா அந்த பீக்கு கொண்டு போகிறார். அதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் கேரியரே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறார். ஸோ தென் ஒன்லி ஹீ சேனல்டு எவ்ரி திங் இன் டு கிரிக்கெட். ஸோ எல்லாமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிரிக்கெட்டுக்கு அவர் கொண்டு போகிறார். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் கிளாஸ்.